அம்மா, இன்று திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள முப்பெரும் சக்தியினுடைய பீடத்தில் பத்ரகாளி அம்மனுக்கு இன்று அமாவாசை நாளில் வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையில் முப்பெரும் சக்திக்கு அதிபதியாக இருக்கும் மகாசக்தி பத்ரகாளி அம்மா எல்லாருக்குமா எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்குமா, நீ கருணையோடு இறங்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணுமா. அம்மா, உனக்கு நிகர உலகத்தில் எதுவுமே இல்லை தாயே. ஒன்று மட்டும் என்னுடைய அன்புக்குரிய ஆன்மீக பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், நான் கருத்து சொல்வதனால் நான் பெரியாள் என்று உங்களிடத்தில் நான் சொல்லவில்லை. எனக்கு கிடைத்த பெருமை 34 தெய்வங்களை பிரதிஷ்டை செய்யக்கூடிய வாய்ப்பை என் தெய்வங்கள் எனக்கு தந்தார்கள். அந்த அமானுஷத்தில் இந்த 38 வருஷத்தில் 10 கும்பாபிஷேகத்தை நடத்தியிருக்கிறேன். 48 நாள் மண்டல அபிஷேகத்தை நிறைவு செய்திருக்கிறேன். உலகத்திலே இல்லாத முப்பெரும் சக்தி பத்ரகாளி அம்மன், துர்காதேவி அம்மன், அங்காளம்மன், அதர்வணகாளி, சமயபுரத்து மாரியம்மன், மகாலட்சுமி, மகாமேரு, உற்சவ சக்தி துர்காதேவி, அற்புதமான அகண்ட ஒளியில் வேப்பமரத்தினுடைய அருகாமையில் உன் கருணையான உத்தரவும். இந்த கருவறையில்தான் நவசக்தி உலகத்தில் இல்லாத சுயம்பு வேப்பமரத்தை சுற்றி இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் நவலிங்கம் இருக்கிறது. உலகத்திலே இல்லாத அற்புதம். 9 லிங்கத்துக்கும் சிவனும் பத்ரகாளியும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஞான குருவாக இருக்கும் வள்ளலார் பீடம் இது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அஷ்டலிங்கத்தில் 4வது லிங்கம். நிருதலிங்கத்திற்கும் இந்த பீடத்திற்கும் ஒரு 100 அடி, ஒரு 2 நிமிஷம் பை வாக். இது மெயின் ரோட்லேயே அமைஞ்சது. கிரிவல பாதையிலே இதான் பெரிய கோயில், இதான் பெரிய சித்தர் பீடம். அருள்மணி சுவாமிகள் எல்லாரும் வேண்டிங்க. இப்போ உங்களுக்கு தீபார்த்தனை படைக்கிறேன். உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள். இப்போ அம்மன் அருளை பெறுவோமாக. அம்மா, வெள்ளிக்கிழமை உலகத்திலே வெள்ளிக்கிழமை தான் சக்திக்கு உகந்த நாள். சக்தியில் எதுங்க பிரம்மாண்டம்? ஆகாயத்தை விட உலகத்தில் பெருசு உண்டா? பூமியை விட உலகத்தில் பெருசு உண்டா? ஆகாயத்தை தொட முடியுமா? பூமியினுடைய ஆழத்தை பார்க்க முடியுமா? ஆனால் இந்த தீபத்தினுடைய ஒளியை நீங்கள் பார்க்கலாம், தீபத்தினுடைய அருளை பார்க்கலாம். அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் இட்டுங்க, அந்த வேப்பலையை தொட்டு கும்பிடுங்க. யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனையோ அதை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வேண்டுங்க. எல்லா அருளும் அற்புதமும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அம்மன் அருளை பெறுவதற்காக வேண்டிக் கொள்ளுங்க. அம்மன் அருள்வாக்கை பெறுவோம்.